ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷேடோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்க காஞ்சிக்குடில் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு தாங்க வந்திருக்கோம். இது வந்துட்டு 120 இயர்ஸ் 120 வருஷம் பழமையான ஒரு வீடு. உள்ளே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது அந்த காலத்து ஒரு ஆம்பியன்ஸோட. ஆக்சுவலாக இது அந்த காலத்து வீடு தான். திண்ணைலாம் வச்சு தூண்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த போன இடம் வந்துட்டு அந்த காலத்தில் குழந்தைங்க விளையாடுற ரூமு. இந்த குழந்தைங்க ரூம் வந்துட்டு சூப்பராக இருந்ததுங்க. இந்த ஆக்சுவலாக அங்கே தொட்டில் இருந்தது. தொட்டில் வந்துட்டு இந்த மர்ம தேசமில் வரா மாதிரி இந்த ஸ்கொயர் ஷேப்பில் தொட்டில். குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் ப்ரோட்டோடைப் மாதிரி சும்மா க்யூட்டாக குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி பொம்மைங்க. எனக்கு வந்துட்டு அந்த ரூமில் பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சமே மேலே இருக்க அந்த கிளாஸில் இதில் இருந்தால் சூப்பராக வந்துட்டு டிசைன் பண்ணியிருந்தாங்க. நடுவில் அழகாக கிராமஃபோன்லாம் வச்சு பக்கத்தில் அழகாக அந்த ஊஞ்சல்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு கேர்ள்ஸோட மேக்கப் ரூம், ஓகேவா, பெட்ரூம் இல்லை, பெட்ரூம் மாதிரி. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது என்னென்னா வந்துட்டு இந்த மேக்கப் கிட்டு. இது பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி அறையாக குட்டியாக இருந்தது. ஒவ்வொரு போர்ஷனாக உட்காந்து அழகாக மேக்கப் பண்ணுற மாதிரி. அந்த காலத்தில் வந்துட்டு இந்த காலத்தில் வந்து நமக்கு வந்துட்டு இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அந்த மாதிரி அப்போவே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இரும்பு பெட்டி, காலில் போகிற தண்டை, அதெல்லாம் எடுத்து ஷேக் பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு கலன்னு இருந்தது. ஆனால் இது என்னன்னு தெரில எனக்கு. ஏதோ ஈஸ்டர் பால் மாதிரி சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஜடம் ஒன்று இருந்தது கோல்டில், சூப்பராக இருந்தது பார்க்கவே. எல்லாமே உட் கிரேவிங் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நகர்ந்து போனீங்கன்னா இங்கே நிறைய வந்துட்டு இதுவெல்லாம் சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. அப்படியே இங்கே போனால் இது பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வரும்போது இந்த குல்லு செட்டப்பில் வந்துட்டு சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பழைய ஹார்மோனி பெட்டி, சிவன் சிலை சொல்லிட்டு நிறைய மேக்ஸிமம் அங்கே வந்துட்டு உட்டில் தான் இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கைவினை பொருளாக தான் இருந்தது. அவ்வளோ அழகாக நிறைய பெயிண்டிங் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரே கட்டையில் ஒரே மரத்தில் செஞ்ச இதெல்லாம் பார்க்குறீங்களா, அதெல்லாம் ஒரே மரத்தில் செஞ்ச கிரேவிங், ஓகேவா, அது சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே கிச்சன், பூஜை ரூம் தாண்டி கிச்சன் செட் பண்ணியிருந்தாங்க. அது வந்துட்டு ஓப்பன் கிச்சன் மாதிரி. இப்போ இருக்க ஓப்பன் கிச்சனை விட அப்போ இருந்த ஓப்பன் கிச்சன் சூப்பராக இருந்தது. அது சைடில் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல், அம்மிக்கல், இயந்திரம், அதுக்கப்புறம் இந்த பாத்திரம்லாம் வைக்கிறதுக்குன்னு ஒரு செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் வந்து நம்ம சொல்வோம், நம்மளை தமிழர்களோட அறிவு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அங்கே கல்ச்சட்டிலேருந்து எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த அருவாமனையில் வந்துட்டு தேங்காய் திருவுறது, அது என்ன மெக்கானிசம் எனக்கு சுத்தமாக புரியல. போனால் சுற்றி பாட்டுருந்தேன், எனக்கு புரியல, சரி வந்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரே கட்டையில் வந்துட்டு அந்த தேங்காய் திருவுறது, இந்த பூரணம், அந்த கொழுக்கட்டை பிடிப்பாங்களா அது செய்கிறது, சப்பாத்தி அமுக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரமே வந்துட்டு செம்ம வெயிட்டு. அதுக்கப்புறம் வந்து குட்டியாக உரல் மாதிரி இருந்தது. அப்போது யூஸ் பண்ண இட்லி பாத்திரம் நல்ல வெயிட், எல்லாமே சும்மாலாம் இல்லை. எனக்கு இங்கே ஸ்போக் ஸ்பூன் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது டிசைன் பார்த்தோன்னே எனக்கு செம்மையாக இருந்தது. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா தெரில அந்த காலத்தில், பட் சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பாத்திரம். நான் அந்த பாத்திரம் ஒன்று குழம்பு ஊற்றுற மாதிரி அந்த ஒரு பாத்திரம் இருந்து அது தூக்கலான்னு பார்த்தா சுத்தமே நல்ல முடியலைங்க. அதுக்கப்புறம் சரி நமக்கு என்ன வருமோ அதை ட்ரை பண்ணலாமே பார்த்தா கொட்டி தான் எடுத்தோம். அங்கே எல்லாமே வந்துட்டு செம்ம வெயிட்டு. அங்கே அந்த இடியப்பக்கா இது பனையார இது சட்டி ஒன்று இருந்தது, அது என்னால் சுத்தமாக தூக்க முடியல, ஏன்னா அவ்வளோ வெயிட்டு. எல்லாம் இரும்பு பாத்திரம், குட்டி குட்டியான்னு சொல்லிட்டு பார்க்க தான் குட்டி, ஆனால் எல்லாமே வந்துட்டு வெயிட்டு. இது வந்துட்டு ஸ்டடி ரூம் மாதிரி. அந்த காலத்தில் நிறைய அந்த இதுவெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன கேப் விட்டு ஓப்பன் ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் உள்ளே போனாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்துட்டு இந்த ஜஸ்ட் ரிலாக்ஸிங் பிளேஸ் மாதிரி, அந்த உட்காந்து வெளியே உட்காந்து பேசுவாங்களே அந்த மாதிரி ஒரு செட்டப் மாதிரி இருந்தது. அதுக்கு பின்னாடி இப்போ வந்துட்டு புக்ஸ் எல்லாம் கூட சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. அது வந்துட்டு ப்ளே ஸ்டேஷன் மாதிரி, பிளேயிங் ஏரியா, விளையாடுற இடம் மாதிரி இருந்தது. அந்த என்னது மூங்கில் இல்லை, என்னது துளசி மாடம், ஓகேவா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டான பெரிய சைஸ் உருளி, அதுக்கப்புறம் இந்த டபரா, அந்த சோழி விளையாடுறது இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் அந்த சந்தகை செய்யறதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு பழங்கால பொருள். ஒரு சிலதெல்லாம் மியூசியமில் பார்த்துருப்போம், ஒரு சிலதை நான் பார்த்துருக்க மாட்டோம். அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது, ஓகேவா. இந்த பழங்காலத்து ஈச்சர் மாதிரி இந்த சைடில் தள்ளுனா வரும், ஓகேவா, அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது.
ஃபில்ட்ரு பண்ணுறது அந்த அதுக்கப்புறம் இந்த உலைக்க அதெல்லாம் இதுக்குள்ளே அட்டாச்சாக அந்த காஞ்சி குடிலுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு சின்ன பார்ட்டியாலும் அவங்க செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பார்ட்டியாலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு நடுவில் இந்த டைல்ஸ் தாங்க. இது வந்துட்டு ஆர்த்தங்குடி டைல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைல்ஸு. ஒன் ஆஃப் மை ஃபேவரட். நான் ஒரு வீடு கட்டினா இந்த மாதிரி ஒரு டைல்ஸ் போடணுன்னு ஒரு ஐடியாவில் இருக்கிற ஒரு இது ஓகேவா. எனக்கு அங்கே அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியாலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமி சிலை 3 சூப்பராக இருந்தது. அதுக்கு இந்த ஓகே கண்மணிலலாம் இந்த மாதிரி ஒரு அரை மறை வச்சுருப்பாங்களே அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட் போர்ஷன் தாங்க இது. இது ஃபுல்லாகவே அந்த ஆர்த்தங்குடி டைல்ஸ் போட்டு தான் வச்சுருந்தாங்க. ஒரு சூப்பரான டைனிங் செட்டப்போட உட்காந்து பார்ட்டி பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸோடு இருந்தது இந்த இது வந்துட்டு. நீங்களும் டைம் இருந்ததுன்னா இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.